is very merciful. ஆனால் பகவான் மிகுந்த கருணை வாய்ந்தவர். And thus, he also understands the people, especially in Kali Yuga, are not going to be pure. எனவே மக்களை, குறிப்பாக கலியுக மக்களை அவர் புரிந்து கொள்கிறார். அவர்கள் தூய்மையாக இருப்பது சாத்தியமில்லை என்று. So he provides a method by which you don't have to follow all the rules of purity. எனவே தூய்மைக்கான அனைத்து சட்டத்திட்டங்களையும் பின்பற்றாமல் இருப்பதற்கு ஒரு வழிவகையை அவர் ஏற்படுத்தி And தருகிறார். that is chanting the name of Krishna. அதாவது கிருஷ்ணருடைய நாமங்களை உச்சரிப்பது. It does not require purity to chant. நாமத்தை ஜெபிப்பதற்கு தூய்மை அவசியமில்லை. If you want to chant Vedic mantras, you have to be pure. வேத மந்திரங்களை உச்சரிக்க வேண்டும் என்றால் நீங்கள் தூய்மையாக இருப்பது அவசியம். You have to be sattvic. குணத்தை கொண்டிருக்க வேண்டும். And if you want to offer to the deity, you have to be pure. You have to take a bath, wear clean cloth, offer pure items. விக்கிரகங்களுக்கு அர்ப்பணிப்பதற்கு நீங்கள் ஸ்நானம் செய்ய வேண்டும், தூய உடைகளை உடுத்திக் கொள்ள வேண்டும், தூய பொருட்களை அர்ப்பணிக்க வேண்டும். If the purity is not there, the Lord does not accept. தூய்மை இல்லாவிட்டால் பகவான் ஏற்பதில்லை. But in chanting the name of the Lord, even if there is impurity, the Lord still accepts. ஆனால் நாமத்தை உச்சரிக்கும் பொழுது தூய்மை இல்லாவிட்டாலும் கூட அவர் ஏற்றுக்கொள்கிறார். So this is the special mercy of the Lord for the people of Kali Yuga. இதுவே கலியுக மக்களுக்கு பகவானுடைய விசேஷமான கருணையா. So whether you're pure